ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன விளாக்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த விளாகை நீங்கள் பார்க்குறப்பே தெரியும், ஒரு வாக்கிங் கிளப் மாதிரி இருக்கே, வாக்கிங் போடுற இடம் மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. இப்போ மார்னிங் காலையில் நம்ம எந்திரிச்சாலே நம்ம மைண்டில் என்ன செட் ஆகிருக்கோம், இன்றைக்கி வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தினசரி வாழ்க்கையில் ஒரு ரொட்டீனாகவே இருக்குது. இந்த ஒரு ½ இல்லை 1/4 மணி நேரம் 1 ஹவர் வாக்கிங் போகிறதுங்கிறது எல்லாரும் வாழ்க்கையிலையும் மோஸ்ட்லி நீங்கள் டெய்லி போவீங்க. நாங்கள் சண்டே வாக்கிங் எங்கே போவோம்டா, இந்த இடத்துல தாங்க போவோம். இது எங்கே இருக்குதுன்னா ஐயர் பங்களாவில் உள்ள வாக்கிங் அந்த லேக் ஏரியா தான். நடுவில் குளம் மாதிரி இருக்கும். அது சுற்றி இப்போ புதுசாக கட்டி விட்ருக்காங்கல்ல, இங்கே தான் ஏகப்பட்ட பேர் வருவாங்க. இதே மதுரையில் நிறையா வாக்கிங் கிளப் இருக்குது. இப்போ சுந்தரம் பார்க் இருக்குது, நெக்ஸ்ட்டு கேகே நகர், ரேஸ் கோர்ஸு, அரசடி, ரிசர்வ் லைன், இந்த மாதிரி ஏரியாவிலலாம் இந்த மாதிரி நம்ம வாக்கிங் போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக கட்டி விட்ருப்பாங்க. நம்ம போய் அங்கே வாக்கிங் போகலாம். ஆனால் இந்த ஐயர் பங்களாவில் லேக் ஏரியா மாதிரி இருக்குங்க. அந்த ஏரியாவில் அந்த லேக்கில் நிறையா தாமரைப்பூ லில்லி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை தாண்டி நிறையா வாத்து இருக்குங்க. அதில் வாத்து செட்டாக ஒரே ஷேப்பில் போகும். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வாக்கிங் போக ரொம்பவே மனசுக்கு அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. டெய்லி நம்ம ரொட்டீனில் வாக்கிங் ரிலாக்ஸேஷனுக்கு, அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்கு, அது வாக்கிங் வீட்டில் அப்புறம் இல்லை மாடியில் போகிறத விட இந்த மாதிரி இயற்கை காட்சியில் ஃப்ரெஷ்னஸாக போகிறது ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாக கொடுக்குங்க. நாங்கள் இவ்வளோ நாள் ரோட்டு பக்கத்தில் இல்லாட்டி வீட்டு மாடியில் தான் அப்பப்போ போய்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த தடவை ஃபஸ்ட் டைம் சண்டே மார்னிங் ஐயர் பங்களாவில் வாக்கிங் வாக்கிங் போனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த இடத்துல வாக்கிங் போனீங்கன்னா அடுத்து இதை விட்டு உங்களுக்கு போகவே மனசு இருக்காது. இப்போ நாங்கள் போன டைமே ஒரு 7 o'clock 7:30 இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக மக்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது நாங்கள் போகணுன்ட்டு போகலை, யதார்த்தமாக எங்களுக்கு அமைஞ்சிருச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மட்டன் ஸ்டால் எப்போவுமே நாங்கள் வாங்குகிற ஐயர் பங்களாவில் அலாவுதீன் சுல்தான் மட்டன் ஸ்டால் எங்கே இருக்குதுன்னா ஐயர் பங்களாவில் இருக்குது. அங்கே போய் நாங்கள் ஆட்டுக்கால் கேட்டிருந்தோம். அவங்க 1 hour கழித்து வர சொன்னாங்க. நாங்கள் வீட்டுக்கு பனங்காடிக்கு போகணும். ஸோ நாங்கள் அங்கே போகிறதுக்கு பதிலாக இங்கே நம்ம எங்கே வெயிட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்படி நாங்கள் செக் பண்ணுறப்ப தான் சரி எல்லோரும் இந்த வாக்கிங் போகிறாங்க, இந்த வாக்கிங் கிளப்பில் நம்மளும் எப்படி இந்த லேக் ஏரியாவில் வாக்கிங் போவோன்னு போய் பார்த்தோம். ஆனால் போய் பார்த்தா மனசுக்கு ரொம்பவே ஹாப்பினஸ்ஸாகவும் ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது ஃபுல்லாக வாத்துங்க. இதே மாதிரி அங்கங்கே நிறையா இருக்குது. அந்த லைட்டாக வாத்து சவுண்டு, அப்புறம் அந்த மார்னிங் டைம் குயில் சவுண்டு, அப்புறம் அங்கே சுற்றி வர லேக் ஏரியாவில் அங்கங்கே மரம், இதையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாகவும் அதுவும் மார்னிங் பிரிஸ்காகவும் புத்துணர்ச்சியாகவும் இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஒரு நடந்து போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஸ்பாட்டில் காமிச்சிருப்பேன். இங்கே லேடிஸ்க்கு ஜென்ஸுக்கு தனியாக பாத்ரூம் வசதியும் அதோட தண்ணி வசதியும் நல்லா இருக்குங்க. இப்போ போய்கிட்டே இருந்தால் அங்கே கல் பதிச்சிருப்பாங்க. 100, 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், இதே மாதிரி ஒரு ரவுண்டு இங்கேருந்து நீங்கள் பாலத்துக்கு கீழே பார்ப்பீங்க. இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி வந்தால் 1200 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. 1 கிலோமீட்டரும் ஓவராலாக டோட்டலாக 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ நம்ம ஸ்டார்டிங் நான் போனதுலேருந்து காமிச்சேன். அங்கங்கே உட்காந்து பேசுகிறதுக்கு ஏரியாவும் வச்சுருப்பாங்க. இது போக அங்கங்கே உட்கார்றது மாதிரி கல்லே வச்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்ஸுங்க விளாட்றதுக்கு இப்போ நம்ம கூட்டிகிட்டு போய் கிட்ஸுங்களை விளாட்றதுக்கு ஊஞ்சல் இருக்கும், சறுக்கு இருக்கும், சீசா இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு 4-5 விளாடுறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நடந்து போகிறப்பே லைட்டாக காமிக்கிறேன். இது ஒரு சிலவங்களுக்கு தெரியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நீங்களும் ஐயர் பங்களா சைடு போனீங்கன்னா நீங்களும் அங்கே போவீங்கள்ல, அதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ மார்னிங்கில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவே இருக்குங்க. ஆனால் இதே ஈவினிங் போனீங்கன்னா ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க. உங்களுக்கு நடக்கவே முடியாது. அந்த மாதிரி ஆப்போசிட்லேயும் சைட்லேயும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. மார்னிங்கை காட்டியும் சண்டே ஈவினிங் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குது. அதுவுமே இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே காமிக்கிறேன். இப்போ நம்ம மெயினில் பார்த்தாச்சு, சைட் பார்த்தாச்சு, கிராஸ் பார்த்தாச்சு.
இப்போ சென்ட்ராகவும் உங்களுக்கு ஃபுல்லாக நான் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு அந்த பாலை ஏரியா சூப்பராக தெரியுது. அங்கங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறதுக்கு கட்டி ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அதுபோக கிட்டத்தட்ட பக்கத்தில் டயர்ட் ஆகிடுச்சுன்னா உட்காந்து பேசுகிறதுக்கு எல்லாமே சூப்பராக வசதியோடு இருக்குங்க. எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் நீட்னஸாக இருக்குது. இப்போ நம்ம வெளியில் வந்து வாக்கிங் போனால் ரோட்லலாம் போகிறப்ப ஆப்போசிட்டில் கிராஸ் ஆகும், பஸ்ஸு போகும், லாரி வரும், அப்புறம் வந்து மாடு வரும், நாய் வரும். இந்த பயம் எதுவுமே இல்லை. ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரலாங்க. இப்போ இது போக நான் உங்களுக்கு ஈவினிங் டயத்துலேயும் காமிக்கிறேன். அதுவும் சண்டே ஈவினிங் ஆனால் ஃபுல்லாக எல்லோரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. நாங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு தடவை போனோங்க. அடுத்து எங்களுக்கு பிடிச்சி போய் திருப்பி நாங்கள் அங்கே தான் போனோம். ஏன்னா உங்களுக்கு அங்கே போனால் ஒரு ஹாப்பினஸ் வரும். ஓவராலாக நான் ஒன்று சொல்கிறேங்க. இப்போ நீங்கள் கொடைக்கானலுக்கு போயிருக்கீங்க, லேக் ஏரியாவை சுற்றி பார்க்குறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அந்த லேக் ஏரியாவை சுற்றி சைக்கிளிங் போகலாம், அப்புறம் வாக்கிங் போகலாம், அப்புறம் ஹார்ஸில் ரைட் போடுவாங்க. அதே மாதிரி தாங்க சைக்கிளிங் இல்லை, இங்கே ஹார்ஸ் ரைடு இல்லை, அவ்வளோதாங்க. இந்த லேக் ஏரியாவை பார்க்க இந்த கம்பி கேட்டு இதெல்லாம் பார்க்க எனக்கு அப்படியே கொடைக்கானல் போகிற ஃபீலிங் தான். கொடைக்கானலில் வாக்கிங் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுபோக நீங்கள் ஏற்கனவே போயிருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒரு லைட்டாக ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அதுலேருந்து தான் கேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ட்ரு ஆகணும். இப்போ தான் ஒரு ஈவினிங் டயத்தில் வர்றப்போ தான் நம்ம மாடுகள்லாம் நிறைய அங்கே இருக்குது. அது ஒரு அந்த புல்லுக்காண்டி சாப்பிட்றதுக்கு மேயறதுக்கு வருது. அதோட சண்டே ஈவினிங் ஆனால் இதுக்கு வெளியில் கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக விற்கிறாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கட்டும், தோசை கடைகள், அப்புறம் வந்து காஃபி குடிக்கிற கடைகள் எல்லாமே அங்கே இருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஈவினிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏற்கனவே மார்னிங் காமிச்சேன், இப்போ ஈவினிங் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவினிங் பாருங்களேன், ஈவினிங் சண்டே ஈவினிங் போனால் பிள்ளைங்களெல்லாம் கிட்ஸுங்களை அங்கே உட்கார வச்சு விளையாட வைக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் வருது. பார்க்க எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து உங்களுக்கு இதை காமிக்கிறக்காண்டி ஒரு பிக்சர் மட்டும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் வந்து வெளில வந்துட்டேங்க. அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு காராக இருக்கலாம், அப்புறம் பஸ்ஸு எல்லாமே ஆட்டோ எல்லாமே போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ஆட்டோவில் வந்து இறங்குனா 15 ரூபா தான். நான் வந்து பழங்காட்டிலேருந்து இறங்க, அதே மாதிரி ரிட்டன் போகவும் 15 ரூபா தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐயா எப்போவுமே வாரம் கீரை வந்து ஃப்ரெஷ்னஸாக கொண்டு வராரு. எனக்கு வாரம் தான் தெரியும், ஏன்னா டெய்லி நான் வந்ததில்லை. வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. உங்களுக்கு இந்த விளாக் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.